அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஏற்கனவே என்டிஏ அணியிலிருந்து ஓபிஎஸ் விலகியிருந்தார். இந்த சூழல்ல நேற்று டிடிவி தினகரன் அவர்களும் விலகுவதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பா பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா திருத்தப்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தோம், இல்லைன்னா திருந்துவார்கள் எதிர்பார்த்தோம், ரெண்டுமே நடக்கல, துரோகம் இழைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வெளியேறி இருக்காரு. உங்களோட பார்வை என்ன? அதிமுக கூட்டணிக்கு பாஜக ஒரு உடன்பாடு எட்டியதற்கு பின்பு பாஜக கூட்டணியிலே எடப்பாடி இருக்கணும்னா எடப்பாடியை கடுமையாக விமர்சிக்கிற அல்லது தலைவர்களை கடுமையாக விமர்சிக்கிற அண்ணாமலை எப்படி பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டாரோ அது மாதிரி ஏற்கனவே இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியேறி சென்றவர்கள், முரண்பட்டவர்கள் யாரும் அவர்களுக்காக நான் பேச மாட்டேன், அவர்கள் என்னோடு கூட்டணியில் இருக்கக்கூடாது என்பதிலே எடப்பாடி பழனிசாமி காட்டிய இறுக்கமான போக்கு. சேலத்திலே தான் இரும்பு உருக்காலை இருக்கிறது, அவர் ஒரு இரும்பு மனிதராக இதயமற்றவராக இருக்கிறார் என்று அதிமுக காரர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் கடுமை காட்டுகிறார். அதனால பாஜக கூட்டணி, அதாவது பாஜகவை தூக்கி சுமப்பதற்கு அதிமுக தேவைப்படுகிறது. அதிமுக தயவு இல்லாமல் நயினார் நாகேந்திரனால் சட்டமன்ற உறுப்பினராக ஆகவே முடியாது. இன்றைக்கு இருக்கிற 4 எம்எல்ஏக்கள் என்பதே அதிமுக உங்களுக்கு போட்ட பிச்சை தான். அதிமுகவின் கருணை இல்லாமல், அதிமுகவின் தயவு இல்லாமல் நீங்கள் 4 தெருவை கூட போய் கும்பிட முடியாது. ஒரு ஊருக்குள்ள 10 தெரு இருக்குன்னா 2 தெரு கூட பாஜகவுக்கு சொந்தமான தெருக்களாக இல்லை. அவர்களை கூட்டு போறதுக்கு பூத் ஏஜென்ட் கிடையாது, வார்டு மெம்பர் கிடையாது, கிளை செயலாளர் கிடையாது. அந்த கட்சி பாஜக என்கிற கட்சி ஒரு மாநகர கட்சி. மாநகரங்கள்ல கமலாலயத்தை சுத்தி போஸ்ட் ஒட்டிக்கிடுவாங்க, தனக்கு தானே மாலையை வாங்கி போட்டுக்குருவாங்களே தவிர தொண்டர்களை நோக்கி, கிளைக்கழகத்தை நோக்கி, கீழ் நோக்கி பாய்கிற நதி போல அடித்தளங்களிலே பரவி கிடக்கிற கட்சியாக பாஜக இல்ல. அதனால பாஜகவிற்கு அதிமுகவின் தயவு தேவை. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரோ அதை கேட்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு இருக்கிறது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி கடந்த சட்டமன்ற தேர்தலே பாத்தீங்கன்னா அதிமுகவோட தோல்விக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் டிடிவி தனியா இருந்து ஓட்ட பிரிச்சதுதான். ஸோ அவரும் வெளியேறிட்டாரு, ஓபிஎஸும் வெளியேறிட்டாருன்னா இது பிரச்சனை என்டிஏ கூட்டணிக்கு தான் இல்லையா? எடப்பாடிக்கு தானே பிரச்சனை. எடப்பாடி உணரலையா? எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற முடிவை எடுத்திருந்தால் பிரிந்தவர்களை மீண்டும் ஒன்று கூட்டுகிற வேலை அவர்களை அதிகாரமற்றவர்களாக, பல்லு புடுங்கின பாம்பா விஷமற்றவர்களாவது வச்சுக்கணும்ல. ஒரு பாம்பாட்டி பாம்பை சுருட்டி கயிறு மாதிரி வச்சிருக்கான்ல, அது மாதிரி நான் எந்த போட்டிக்கு நான் வரல, இணை ஒருங்கிணைப்பாளருக்கு வரல, என்னை நிபந்தனை இல்லாம சேர்த்துக்கங்க என்று சாதாரண ஓபிஎஸ்ஐ அவர் கணக்கிலே எடுத்துக்கலையே. டிடிவி தினகரனாவது பல முறை எடப்பாடிக்கு எதிராக தெனாவட்டாக நிறைய பேசியிருக்கிறார். அவர் கல்லாப்பட்டி சிங்காரன் கூட பல பேட்டியில சொல்லியிருக்கிறார். அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடிய துணியில கூட ஓபிஎஸ் பேசல. ஓபிஎஸ் ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமி கண்ணிய குறைவாக, தரக்குறைவாக, மரியாதை குறைவாக எல்லாம் விமர்சனங்களை முன்வைத்தவரே கிடையாது. அவரே சேர்க்க மறுக்கிறார். அப்ப முக்குளத்தோரினுடைய வாக்கு வங்கியாக நெடுங்காலமாக அறியப்பட்ட அதிமுகவினுடைய கட்சி, தேவர் குரு பூஜைக்கு தங்க கலசத்தை நாங்கள் தான் வைத்தோம் என்று சொன்ன கட்சி. அப்ப அந்த வாக்கு வங்கி சசிகலா இருந்ததனால் உருவான அந்த வாக்கு வங்கி, ஓபிஎஸ்ஐ இடைக்கால முதலமைச்சராக இயக்கியதன் வழியாக வந்த வாக்கு வங்கி, டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் இயங்குகிற போது தஞ்சாவூர் பகுதிகளிலே, அந்த டெல்டா மாவட்டங்களிலே பெரிய செல்வாக்கு பெற்றவர்களாக இவர்கள் எல்லாம் வளருவதற்கு காரணமாக இருந்த அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கி என்பது சிதறடிக்கப்பட்டு விட்டது. இனி அதிமுகவுக்கு அது கிடைக்காது. அன்வர் ராஜா ராமநாதபுரத்திலே இருந்து புறப்பட்டு இனி இந்த அரசியல் செய்ய முடியாது, என்னால் அதிமுகவிலே அரசியல் செய்ய முடியாது என்பதற்கு முதன்மையான காரணம் அவர் பாஜகவிலே அதிமுக கூட்டணி போனது அல்ல. ஜெயலலிதா காலத்திலையும் கூட்டணி போயிருக்காங்க, கடந்த காலங்களிலேயும் அந்த தவறை செய்திருக்கிறார்கள் அல்லது அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அது காரணம் அல்ல. முக்குளத்தோர் வாக்கு வங்கி இனி அதிமுக இரட்டை இலைக்கு இல்லை, டெபாசிட் பறி போயிருச்சு. என் தொகுதியில நாடாளுமன்றத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்ட போது இரட்டை இலையில நின்றவன் டெபாசிட் போயிட்டா, இந்த வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டுதான் நான் அரசியல் செய்து கொண்டிருந்தேன், இந்த மண்ணிலே இனி அரசியல் செய்வதற்கு அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லை, எதிர்காலமே இல்லை, மீதம் இருக்கிற காலத்தை வீணாக்க விரும்பவில்லை என்றுதான் திமுகவில் சேர்ந்தார். அப்ப முக்குளத்தோர் வாக்கு வங்கியினுடைய மிகப்பெரிய இழப்பு தான் அன்வர் ராஜாவை திசை திரும்ப வைத்திருக்கிறது. இப்ப செல்லூர் ராஜுவுக்கும் மனசுக்குள்ளே ஒரு அலை அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கட்சியிலே தொடர வேண்டுமா, இந்த தோல்வி பெறுகிற அணியில இருக்க வேண்டுமா, இந்த டைட்டானிக் கப்பலிலே மூழ்கி கொண்டிருக்கிற போதே நம்ம பயணிக்க வேண்டுமா என்று பல பேருக்கு, இவருக்கு மட்டுமல்ல 20க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் திமுகவிலே இணைவதற்கு சிக்னல் காட்டுறாங்க ஸ்டாலினுக்கு. அவர்களை நாம அழைத்து வந்தது போல காட்டிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக காத்திருக்கிறது. ஏன்னா திமுகவுக்கு கடந்த காலங்களில்
அதிமுகவினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே முன்னணி பொறுப்பாளர்களாக இங்கே வந்து அதிமுகவின் முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாருமே இங்கே அமைச்சர்களா இருக்காங்க. சேகர் பாபுல இருந்து ரகுபதியில இருந்து அதிமுகவில இருந்து வந்த மிகப்பெரிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே அமைச்சர்களாக ரகுபதியில இருந்து சேகர் பாபுல இருந்து எல்லாருமே மிகப்பெரிய செந்தில் பாலாஜி வரைக்கும் மிக முக்கிய பொறுப்புகள்ல இருக்காங்க. அன்வர் ராஜா கட்சியில சேர்ந்த உடனே மாநில பொறுப்பு வழங்கப்பட்டு விட்டது. மாநில இலக்கிய அணி செயலாளராகி உடனே அடுத்த முறையே வந்து கனிமொழியோட வந்து ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் போய் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. முதலமைச்சரை எப்போது வேண்டுமானாலும் அப்பாயின்மெண்டே இல்லாம நீ பார்க்க விரும்புறான்னு சொன்னாலே உடனே மூத்த நிர்வாகி அவரை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்டாலினும் பார்க்கிறாரு. அந்த அளவிற்கு வந்து அதிமுகவிலிருந்து வருகிறவர்களுக்கு திமுகவிலே வந்து ஒரு ரத்தன கம்பள விரிப்பு, ஒரு வரவேற்பு இருக்கிறது. அப்ப பல பேர் என்ன நினைக்கிறான், எதுக்கு இந்த தோத்து போற கட்சியில நம்ம இருக்கணும், இனிமே அது அதிமுக செல்ஃப் எடுக்காது, அது மாபெரும் கட்சி தான், அது மிகப்பெரிய மக்கள் இயக்கம் தான். ஆனால் அந்த மக்கள் இயக்கத்தை எடப்பாடி பலவீனப்படுத்தி விட்டார். கொங்கு மண்டலத்து கட்சி மாதிரி அவர் ஆக்கிட்டாரு. அந்த கட்சி வந்து கொள்கை பேசுகிற கட்சியாக இல்லை. அண்ணாவை பின்பற்ற வேண்டிய அரசியல் கட்சி வந்து எல்முருகன் சொல்றாரு RSS பின்பற்றி நடக்கிறதுன்னு சொல்றாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு கூட செல்லூர் ராஜு அறிக்கை விட்டாரு. பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி RSS கோட்பாடுகளை ஒரு நாளும் அதிமுக பின்பற்றாது என்று பகிரங்கமாக அறிவிப்பதற்கு அவருக்கு மனம் வரவில்லை. நடுங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே வந்து மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை என்று சொல்வதற்கு யாருமே தயாராக இல்லை. அவர்கள் வழியிலே வந்து பயந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஏனால் எல்லார் மடியிலும் கனம் இருக்கிறது. குட்கா பாஸ்கர், விஜயபாஸ்கர் மீது வழக்கு பாய்வதற்கு தயார், எல்லா பக்கமுமே வழக்குகள் இருக்கிறது. அதனால அமலாக்கத்துறை வந்து நம்மளை வந்து கோழி குஞ்சை வந்து பருந்து தூக்கிட்டு போறது மாதிரி அமலாக்கத்துறை தூக்கிட்டு போயிருமா, வருமான வரித்துறை தூக்கிட்டு போயிருமான்னு எந்த திசையிலே நாம் வந்து அழிக்கப்படுவோம் என்று தெரியாமல் பதுங்கி பதுங்கி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. தன்னை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை கூட மேலிடம் தான் முடிவு செய்யும் என்று சொல்லக்கூடிய அவல நிலைக்கு அதிமுக ஆலையும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுக இருக்கிற முன்னணி தலைவர்கள்லாம் திமுக பக்கம் வர முயற்சி பண்ணாங்கன்னா, ஏற்கனவே இங்க இருக்கிற முக்கியமான அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்கள், திமுக இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து விருப்பப்படுவாங்க நினைக்கிறீங்களா? அது இல்ல, அது அவர்களுக்கு நெருக்கடியாகத்தான் மாறும். ஆனால் அவர்களை முதன்மை பொறுப்பிலே காட்டணும்னா, இப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் வந்து செல்வாக்கு மிக்கவராக இருப்பார். இன்னொரு அமைச்சரையும் கொண்டு வந்து வருகிற போது இயல்பாகவே 2 அணிகளாக கட்சிக்காரர்கள் வந்து பின்பற்றக்கூடிய அவர் அணி இவர் அணின்னு சொல்லக்கூடிய நிலைமை உருவாகிவிடும். அப்ப அதிமுகவினுடைய அழிவுக்கு வேண்டுமானால் அது பயன்படுமே தவிர திமுகவுக்குள்ள அதிகார மையமாக இருக்கக்கூடிய பவர் சென்டரா இருக்கக்கூடியவர்களுக்குள்ள சில சிக்கல்கள் வரத்தான் செய்யும். ஆனா அதை தாண்டி அதிமுகவுக்கு ஒரு அழிவு காலம் தொடங்கி விட்டதா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த முடிவுகள் எல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய முடிவுகளாகத்தான் இருக்கிறது. ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், சசிகலா தன்னைத்தானே பொதுச் செயலாளர் என்று அறிவித்துக் கொண்டு அவர் ஒரு பயணங்களும் போறார் இடையில. அப்ப இவர்கள் இந்த மன்னார்குடி கம்பெனின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த மாஃபியா குரூப்னு சொல்றாங்க இல்லையா, இவங்க யாருமே மீண்டும் தலையெடுக்க கூடாது என்பதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்கார். இந்த கம்பெனி வரவே கூடாது, பயம் இருக்கு. வந்தாங்க, ஆமா, அந்த கம்பெனி வந்து மோசமான கம்பெனி, நம்மளை வந்து முடக்கிடுவாங்க, நம்ம பொதுச் செயலாளராக நீடிக்க முடியாது, இரட்டையிலேயே பறிச்சுட்டு போயிடுவாங்க. பாஜக காரனும் பறிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனாலும் வந்து அவர்களை கொஞ்சம் காப்பாற்றி விட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் இங்கே சிக்கணும்னா பாஜக காரண்ட சிக்கனா கூட தப்பிச்சிடலாம். சசிகலாட்ட மாட்டினோம்னா திரும்ப மாட்டோம்னா தப்பிக்கவே முடியாது. இப்படித்தான் கும்பிட்டுக்கிட்டே வருவாரு. ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாருன்னா குடைச்சல் கொடுத்துருவாரு, கட்சியை கைப்பற்றாம விட மாட்டாரு. டிடிவி தினகரன்லாம் தனி அணியை அமைத்து நம்மளை வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க என்று அச்சப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவை பார்த்து பயப்பட வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அதை விட அதிகமான டேஞ்சரஸ் யாருன்னா டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் சசிகலாவும் தான் என்று நம்புகிறார். அதான் அவர் அந்த முடிவுக்கு போறாரு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வீக்கா இருக்கிற தென் மாவட்டங்கள்ல இருந்து ஒருத்தர் வெளியேறாத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி சொல்லப்படுற கொங்கு மண்டலத்துல இருந்து செங்கோட்டையனை வந்து போர்க்கடி தூக்கி இருக்காரு இல்லையா, இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அதாவது செங்கோட்டையன் தான் அவருடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியலுக்கு தொடக்க புள்ளி. ஒரு கொலை வழக்கிலே வந்து மாட்டி தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வந்து சரணடைந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையன் தான் அவரை வந்து வழக்கிலிருந்து காப்பாற்றி அவரை வந்து இன்றைக்கு அதிமுகவில் வந்து ஒரு சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக நியமித்து அங்கிருந்து தொடங்கிய பயணம் இன்றைக்கு பொதுச் செயலாளருக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணமே செங்கோட்டையன் தான். அவர் என்ன செய்கிறார்னா, எப்பொழுதுமே வந்து ஜென் தத்துவத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், உன் குருவை கொன்று விடு என்று ஜென் தத்துவத்திலே சொல்வார்கள். அது உண்மையிலேயே குருவை கொலை செய்வதல்ல, அவரை விடவும் நீ தாண்டி வளர வேண்டும் என்பதற்காக அவர் சொன்ன கருத்திலேயே நீ நிற்காதே, அதை தாண்டி வளர்ந்து விட வேண்டும் என்பதை மறைமுகமாக உணர்த்துவதற்காக இன்னுமாய் உன்னுடைய குருவை நீ கொலை செய்யாமல் இருக்கிறாய் என்று ஜென் தத்துவத்திலே கேட்பார்கள். ஜென் தத்துவம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியாது.
ஆனால் அவர் தன்னுடைய குருக்கள் எல்லாரையுமே அனுப்பிச்சிட்டார். தன்னை வந்து சிலுவம்பாளையத்திலே கிளை செயலாளராக மாற்றியவரை தொடங்கி தன்னை கூவாத்தூரினுடைய அரசியல் திருவிழாவிலே வந்து தொலைந்து போக வேண்டிய குழந்தையாக இருந்த எடப்பாடி பழனிசாமி தத்தி தவழ்ந்து வந்தபோது அவர் தடுமாறி கொண்டிருந்த போது அவரை உயர்த்தி அழகு பார்த்து முதலமைச்சராக்கிய சசிகலா வரைக்கும், செங்கோட்டையன் டு சசிகலா, இந்த பயணத்துல யாரெல்லாம் தன்னை ப்ரொமோட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் தன்னுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் தன்னை உயர்த்தி பார்த்தார்களோ, அவர்கள் அத்தனை பேரையுமே ஒழித்து கட்டுகிற வேலையில உறுதியா இருக்காரு. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்வது, பாஜகவையுமே கூட அவர் வந்து பதம் பார்க்க விடக்கூடிய ஆள் தான். பாஜகவோடுலாம் அவர் இணக்கமா இருப்பது போல தோற்றத்தை தான் தருவாரே தவிர, அவர் தனி மெஜாரிட்டியோட நான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்வதன் வழியாக பாஜகவுக்கு முழுமையாக அவர் பணிந்து விட மாட்டார். எடப்பாடி அவர்கள் சொல்லிதான் அண்ணாமலையே பாஜக தலைவரை தூக்குனா தூக்குறாரு. அவர் நினைச்சா அமித்ஷாவே தூக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாரு. அது நடக்காது, அது வேற விஷயம். அவரை பொறுத்தவரையில தன்னுடைய அரசியல் எதிரிகள் எல்லாருமே ஒழிக்கப்பட்டு விட வேண்டும் என்பதில் உறுதியா இருக்கிறாரு. கட்சி தோல்வி வளர்ந்தாலும் பரவாயில்ல, கட்சி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணுமே போயிடணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு. அதனால அவர் இப்ப நினைக்கிறது என்னன்னா, பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்ற வேண்டும், கட்சியை காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறாரே தவிர ஆட்சி அதிகாரத்தை விடவும் கட்சி பெரிது என்று நினைக்கிறார். கட்சி இருந்தால் தானே ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். நான் தான் பொதுச் செயலாளர், வேற யாரும் வரக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியோடு இருக்கிறார். முதல்ல ஓபிஎஸ், அடுத்து டிடிவி, இப்போ நாளைக்கு வந்து செங்கோட்டையன் என்ன முடிவு இருக்க போறான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் பாஜகவோட பிளான். எல்லாரையும் வந்து விஜய் பக்கம் அனுப்ப போறதா ஒரு தகவல் வருது இல்லையா? எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அப்படி ஒரு கருத்து நிலவுகிறது, ஒரு யூகம் நிலவுகிறது. ஏன்னா மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் வந்து இந்தியா கூட்டணிக்கு வருகிற வரைக்கும் பிஜேபி தான் அவரை இயக்குகிறது என்று பல பேர் சொன்னார்கள். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னா ஆதாரம் இல்லை. ஒருவேளை இருக்கலாம் என்கிற சந்தேகத்தினுடைய அடிப்படையிலே அப்படி ஒரு யூகத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே பாஜக கூட்டணிக்கு போக வேண்டும் என்று நினைத்திருந்தால் மக்கள் நீதி மைய தலைவர் வந்து முதலே போயிருப்பார். கமலஹாசன் போய் மயிலாப்பூர் தொகுதியிலேயோ எங்கேயாவது போய் ராமநாதபுரத்திலேயே நின்றா ஜெயிச்சிரும் கொடுப்பாரு. முன்னாலே ராஜ்யசபா எம்பி. ஆமா, ராஜ்யசபா எம்பியாவை வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற இளையராஜாவுக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கும்னா, மக்களோட வந்து அதை விடவும் வசீகரமான ஒரு திரைப்பட நடிகனாக களத்துக்கு போகக்கூடிய இடத்துல கமலஹாசன் இருக்கிற போது அவருக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைத்திருக்கும். அதனால இது வந்து என்ன செய்வாங்கன்னா, எப்பவுமே விஜய் மேலே வந்து விடக்கூடாது, அரசியலிலே பலம் பெற்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் பாஜகவுடைய பி டீமா தான் அவர் இருப்பாரு என்கிற யூகத்தை வந்து திமுக தரப்பிலே இருந்து பல பேர் அதை முன்வைக்கிறார்கள். அந்த கருத்தை அது எந்த அளவுக்கு உண்மையானது என்பது யாருக்குமே உறுதியா தெரியாது. ஒருவேளை வைக்கிறவங்களுக்கே தெரியாது இல்லையா? விமர்சனம் வைப்பவர்களுக்கு, நேர்மையா சொன்னா விமர்சனம் வைப்பவர்களுக்கும் தெரியாது. ஒருவேளை இருக்கக்கூடுமோ, ஏன்னா அவர் திமுகவை வந்து பலமா அடிக்கிறாரு, பாஜகவை விட்டு அடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்துல எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு. நான் உள்பட பல பேருக்கு டவுட் இருக்கு. ஒருவேளை பாஜகவை தான் அவரை இயக்குதோ அப்படின்னு. ஏன்னா ஒரு சுயமாக சிந்திக்க முடியாதவர்களை வந்து யாராவது இயக்குகிறார்களோ என்கிற சந்தேகம் வருவது வந்து இயல்பானதுதான். அப்படி ஒன்றும் அது அப்படி சிந்திக்க கூடாது என்று அல்ல. அதனால விஜய் ஒருவேளை டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ வந்து தாவேகா கூட்டணிக்கு போனா அதனால் பலம் பெறப்போவது விஜய் தானே. இவர்களுக்கு என்ன அரசியல் ஆதாயம் அதில் வரப்போகுது என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இவர்களுக்கு அதிமுகவுக்குள்ளே போவதுதான் இவர்கள் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பை தவிர, இவர்களுக்கு தாவேகாக்குள்ள போறது மூலமா என்ன அரசியல் அதிகாரம் கிடைக்கும்? விஜய் வந்து முதலமைச்சராக்கணும், விஜய் அதிகார மையமா மாற்றுவதன் மூலமாக டிடிவி தினகரனுக்கு என்ன ஆதாயம் இருக்கு அரசியல்ல, அல்லது வந்து ஓபிஎஸ்க்கு என்ன அதிகாரத்துல வந்து ஒரு பெரிய பங்கு கிடைத்து விட போகும்? எடப்பாடி அவர்களை பலவீனப்படுத்தலாம் இல்லையா? அதுதான் முடியுமே தவிர, அதாவது அழிவு சக்தியாக இருக்கலாமே தவிர ஆக்க சக்தியாக ஒரு நாளும் மாறவே முடியாது. அதனால கோபத்தை தீர்த்து கொள்வதற்கு எதிர் முகாமிலே போய் இருக்கலாமே தவிர அது நடைமுறையில எந்த பெரிய பலனையும் தராது. அப்படி ஒரு முடிவை எடுத்தால் அது விஜய்க்குத்தான் அரசியல் ஆதாயமே தவிர இவர்களுக்கு அது அரசியல் ஆதாயமாகப்படாது. அதனால அவர்கள் வந்து காத்திருப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். செங்கோட்டையன் அவர்கள் இதுவரைக்கும் ஒரு 7-8 முறை வந்து அந்த தொகுதியிலிருந்து எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். முக்கியமான தலைவர், இப்ப இருக்கிறதுலேயே சீனியர் தலைவர். அவருக்கு வந்து அந்த தொகுதியை தாண்டி கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் வெளியில் வந்தாரு அதிமுக பலவீனமாக நினைக்கல. அவர் தான் கூவாத்தூரிலே வந்து முதல் கட்டமாக முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலிலே, முதன்மை பட்டியலிலே அவர் தான் இருந்தார். ஆனா அந்த டைம்ல வந்து அவர் மினிஸ்டரா கூட இல்லையா? 2016 வந்து ஜெயலலிதா வந்து அவரை டம்மி ஆக்கிட்டாங்க. இடையில ஒரு முறை அவருக்கு வந்து குடும்ப பிரச்சனை, வேற ஒரு பெண்ணோடு தொடர்பு என்ற ஒரு புகார் வந்த போது அவருடைய மனைவியே அந்த புகாரை அளித்தார் என்கிற போது ஜெயலலிதா வந்து பெண்கள் விஷயத்திலே பாலியல் அத்துமீறல் ஈடுபடுகிறவர்களை விரட்டி அடிப்பதிலே வந்து நடவடிக்கை எடுப்பதிலே ரொம்ப தீவிரமாக இருந்த காரணத்தினால இவரை கொஞ்சம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குனதே அவங்க தான். ஆனால் அதையெல்லாம் கடந்து பொது வாழ்க்கையில் வந்து பெரிய தாக்கத்தை அவரால் உருவாக்க முடியும். சீனியர் லீடர்னு பார்த்தா
பல பேர் சீனியர் லீடர் இருப்பாங்க. KP முனிச்சாமி இருப்பார், தம்பிதுரை இருப்பார், எத்தனையோ பேர் இருப்பாங்க. இது தகுதி அடிப்படை சம்பந்தப்பட்டது அல்ல. அதனால செங்கோட்டையன் ஒரு தனியாக ஒரு அணியை கட்டமைத்து பல பேரை வழிநடத்தி அப்படிலாம் நடந்து விடும் என்று யாரும் நம்பல. ஆனால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அதிர்வை உண்டாக்குவாரு, சீட்டுக்கட்டை கலைக்கிறது மாதிரி வாக்கு வங்கியில ஒரு சிறு பகுதியை சேதாரத்தை ஏற்படுத்துவாரு என்கிற ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது. அதனால எடப்பாடியை பலவீனப்படுத்துவதற்கு செங்கோட்டையனுடைய அறிக்கைகளோ, டிடிவி தினகரனுடைய இந்த விமர்சனமோ, ஓபிஎஸ்சியினுடைய பிளவு அரசியலில் பிரிந்து சென்ற சூழலோ, அல்லது சசிகலாவினுடைய வைத்தறிச்சலோ எல்லாமே அதாவது எல்லாமே எடப்பாடியை பாதிக்காமல் இருக்கு. அதிமுகவின் வாக்கு வங்கியை சரித்து விடுவதற்கு இதெல்லாம் சாதகமான காரணமாக மாறக்கூடும். இதனால் திமுக இரண்டாம் கட்டமாக ஆட்சி அமைப்பதற்கு அது வாய்ப்பை தரும். அந்த வாய்ப்பை அதிமுக இப்போது தந்து கொண்டிருக்கிறது. சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட மிக்க நன்றி.